அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இங்கே மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த கொங்கு மண்டலத்தினுடைய பெயரே ஒரு இனிப்பு மிகுந்த பெயர். கொங்கு என்றால் தேன் என்று பொருள். இந்த கொங்கு மண்டலம் என்பது 17,545 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையதாக இந்த கொங்கு மண்டலம் இருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்திலே மிகச்சிறப்பாக தென்மேற்கு மாவட்டமாக பல மாவட்டங்கள் இருக்கின்றன. திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், நாமக்கல், நாமகிரிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியதுதான் கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டிலே, கொங்கு மண்டலத்திலே, இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலே மிகச்சிறப்பாக இன்றைக்கு பொங்கல் திருநாள் கொண்டாடுகிற அற்புதமான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாள் என்பது கதிரவனுக்கு வணக்கம் செலுத்துகிற நன்னாள். மாடுகளுக்கு, கடுமையாக உழைக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள். சூரியனுக்கு நன்றி, மாடுகளுக்கு நன்றி, உழைக்கக்கூடிய உழவர்களுக்கு நன்றி என ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறக்கூடிய நன்னாளாக இந்த பொங்கல் திருநாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொங்கல் என்றாலே வளம் என்று பொருள். பொங்குதல் என்பது தொழிற்பெயர். பொங்கல் என்பது தொழிற்பெயர். பொங்கி வருகிற அந்த பால் அது பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பொங்கல் வளத்தினுடைய அடையாளம். எல்லா பயிர்களும் விளைந்து விளைச்சல் எல்லாம் எடுத்து வந்து இறைவனுக்கு படைப்பது போல இயற்கை கடவுளாம் சூரிய பகவானுக்கு படைப்பதுதான் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளிலே இங்கே மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பல்வேறு கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளை இங்கே நிகழ்த்த இருக்கிறார்கள். அந்த கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளிலே நம்முடைய பாரம்பரிய விளையாட்டுகள் இங்கே விளையாடப்பட இருக்கின்றன. அதுபோல மாணவர்களும் மாணவிகளும் ஒன்று திரண்டு இங்கே பொங்கல் வைத்து அவர்களுக்கான இடத்தை அழகாக உருவாக்கி அங்கே பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள். பல்வேறு கலை நிகழ்வுகள் இங்கே நடைபெற இருக்கின்றன. அப்படிப்பட்ட அருமையான கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை ஸ்ரீ கிருஷ்ணா டிவியோடு இணைந்து நாம் கொண்டாடுவோம்.
சார் நீங்கள் எந்த துறை? நாங்கள் சிடிஐடி துறை சார். சார் அதை விரிவாக்கமாக சொல்லுங்கள். நான் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறைந்த மாணவர்கள் பொங்கல் அதாவது பொங்கலினுடைய பாரம்பரியத்தை வந்து மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக வந்து இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கே 4 நாள் பொங்கல் நடைபெறும். அதில் முதல்ல வந்து காப்புக்கட்டு நிகழ்வு. அந்த காப்புக்கட்டு நிகழ்வு நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பொங்கல் திருநாள், பொங்கல் அங்கே வச்சாச்சுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து முருகானந்தாங்க, 8th டிபார்ட்மெண்ட். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. தாரிணி, சிடிஐடி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு புதியமான விஷயம். ஸோ எங்கள் காலேஜ்லேயே அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் ஹெச்ஓடி சாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். ஸோ நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ பொங்கலை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிலத்தெல்லாம் சீர் செஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏறு தழுவுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறுவடை பண்ணுறதுக்காக அந்த நெற்பயிர்கள்லாம் சேக வச்சு, அதுக்கப்புறம் நெற்பயிரெல்லாம் தண்ணீரை ஊற வச்சு, அதுக்கப்புறமேட்டு அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு மூலயமா முடிச்சு கட்டுறது, கதிர் வளர்த்துறது, கதிரில் வந்து அறுக்கிறது, அதுக்கப்புறம் பதிர் வந்து பிரித்து எடுக்கிறது, எடை போடுறது, விற்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுமே நம்ம வந்து ஃபுட்டை வந்து முழுசாக வீணாக்குறோம். அது வந்து கூடாது. அப்படி நம்ம வீணாக்கும் போது ஒவ்வொரு ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் அவங்கள பின்னாடி இருக்க உழைப்பையும் பார்க்கணும். ஸோ விவசாயம் வாழ்க, விவசாயம் வெல்க. ஸோ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரிபடி. தேங்க்யூ. பொங்கல் பற்றி வயல்ல விளைந்து அது எப்படி நமக்கு உணவாக வருகிறது, அந்த உணவை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக விளக்கியிருக்கீங்க. உங்களுக்கு, உங்கள் துறைக்கு, உங்கள் கல்லூரிக்கு பொங்கல் வாழ்த்துக்களை ஸ்ரீ கிருஷ்ணா டிவி தெரிவிக்கிறது. நன்றி.